யூதாவின் சகோதரன் பெயர் என்ன? யாக்கோபு. சிலர் நமது தேவனுடைய கிருபையை எதற்கேதுவாக புரட்டுகிறார்கள் என்று யூதா குறிப்பிடுகிறார். காம விகாரத்துக்கு ஏதுவாக. கர்த்தர் தமது ஜனத்தை எங்கே இருந்து வரப்பண்ணி ரட்சித்தார்? எகிப்து தேசத்திலிருந்து. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதது யார்? தூதர்கள். சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் என்ன பண்ணினார்கள் என்று யூதா கூறுகிறார். விபச்சாரம். இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டார்கள் என்று யாரை குறித்து யூதா எழுதுகிறார்? சொப்பனக்காரர். யூதா நிருபத்தில் கூறப்பட்டுள்ள பிரதான தூதன் யார்? மிகாவேல். மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் அன்பின் விருந்துகளில் எப்படி இருக்கிறார்கள்? கரைகளாய். பக்தியற்றவர்கள் எதை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள் என்று யூதா எழுதுகிறார். அவமானங்களை. கர்த்தருக்கு விரோதமாய் கடின வார்த்தைகளை பேசினவர்கள் யார்? அவபக்தியுள்ள பாவிகள். அவபக்தியுள்ளவர்கள் டேஷ் முறையிடுகிறவர்களுமாயிருக்கிறார்கள். முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும். பரியாசக்காரர்கள் பிரிந்து போகிறவர்களும் டேஷ் சுபாவத்தாருமே. ஜென்ம சுபாவத்தாருமே. தேவனுடைய அன்பிலே நம்மை என்ன செய்து கொள்ள வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவன் நாம் என்ன ஆகாதபடி நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். வழுவாதபடி. யாரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு யூதா எழுதுகிறார்? பிதாவாகிய தேவனாலே. எதை குறித்து எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவராய் இருப்பதாக யாக்கோபு கூறுகிறார்? பொதுவான இரட்சிப்பு. யார் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள்? மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள். ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள் எதை விட்டுவிட்டார்கள்? தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை. சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் எதை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்தார்கள்? அந்நிய மாம்சத்தை. சொப்பனக்காரராகிய இவர்கள் எதை அசட்டை பண்ணினார்கள் என்று யூதா கூறுகிறார்? கர்த்தத்துவத்தை. மிகாவேல் தூதன் மோசேயினுடைய எதை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினான்? சரீரத்தை குறித்து. பக்தியற்றவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை என்ன செய்கிறார்கள்? தூஷிக்கிறார்கள். மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் யாருடைய வழியில் நடக்கிறார்கள் என்று யூதா கூறுகிறார்? காயின். அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருப்பவர்கள் டேஷ் கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். பயமின்றி கூட விருந்துண்டு. மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் எப்படி அலைகிற நட்சத்திரங்களாயிருக்கிறார்கள்? மார்க்கன் தப்பி. ஏனோக்கு ஆதாமுக்கு எத்தனையாவது தலைமுறை? 7வது. கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவபக்தி உள்ளவர்களை என்ன செய்கிறதற்கும் வருகிறார் என்று ஏனோக்கு முன்னறிவித்தான். கண்டிக்கிறதற்கும். அவபக்தியுள்ளவர்கள் தங்கள் டேஷ் நடக்கிறவர்களாயிருக்கிறார்கள். இச்சைகளின் படி. எப்படிப்பட்ட விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும்? மகா பரிசுத்தமான. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய டேஷ் பெற காத்திருங்கள். இரக்கத்தை. நாம் எப்படிப்பட்டவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும்? பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து. தேவன் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ நம்மை எப்படி நிறுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார்? மாசற்றவர்களாய். இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய யாருக்கு யூதா எழுதுகிறார்? அழைக்கப்பட்டவர்களுக்கு. எதற்காக தைரியமாய் போராட வேண்டுமென்று உணர்த்துவது அவசியமாய் கண்டது என்று யூதா எழுதுகிறார்? விசுவாசத்திற்காக.
ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் எதற்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. ஆக்கினைக்கு. ஆதி மேன்மையை இழந்த தூதர்கள் எந்த நாளில் நியாயத்தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? மகா நாளின். நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்த சோதோம் கொமோராவும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தாரும் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? திருஷ்டாந்தமாய். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மிகாவேல் தூதன் யாரிடம் கூறினான்? பிசாசிடம். தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறவர்கள் தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை என்ன செய்கிறார்கள்? கெடுத்து கொள்ளுகிறார்கள். மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் விலேயம் கூலிக்காக செய்த எதிலே விரைந்தோடினார்கள்? வஞ்சகத்திலே. அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருப்பவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற எவைகளைப் போல் இருக்கிறார்கள்? தண்ணீரற்ற மேகங்களை. மறுதலிக்கிற பக்தியற்றவர்களுக்காக என்றென்றைக்கும் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? காரிருள். அவபக்தியுள்ளவர்களை குறித்து முன்னறித்தவன் யார்? ஏனோக்கு. அவபக்தியுள்ளவர்களின் வாய் எதை பேசும்? இருமாப்பானவைகளை. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற யார் தோன்றுவார்கள் என்று யூதா எழுதுகிறார்? பரியாசக்காரர். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு எதற்குள்ளாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று யூதா கூறுகிறார்? பரிசுத்த ஆவிக்குள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் எதற்கேதுவாக இருக்கிறது? நித்திய ஜீவனுக்கேதுவாக. நம்முடைய இரட்சகராகிய தேவன் ஒருவரே என்ன உள்ளவராய் இருக்கிறார்? ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் டேஷ் பெருக கடவுது என்று யூதா எழுதுகிறார். அன்பும். கர்த்தர் தாம் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின ஜனங்களில் யாரை அழித்தார்? விசுவாசியாதவர்களை. மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் எதினாலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? நித்திய சங்கிலிகளினாலே. மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்ட சொப்பனக்காரர் மகத்துவங்களை என்ன செய்கிறார்கள்? தூஷிக்கிறார்கள். மிகாவேல் பிசாசை எப்படி குற்றப்படுத்த துணியவில்லை? தூஷணமாய். பக்தியற்றவர்கள் எப்படிப்பட்ட மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள்? புத்தி இல்லாத. மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் கோரா செய்த என்ன பாவத்திற்குள்ளானதாக யூதா குறிப்பிடுகிறார்? எதிர்த்து பேசின. பக்தியற்றவர்கள் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து டேஷ் மரங்களைப் போல் இருக்கிறார்கள். வேரற்று போன. எல்லாருக்கும் என்ன கொடுக்கிறதற்கு கர்த்தர் வருகிறார்? நியாய தீர்ப்பு. அவபக்தி உள்ளவர்கள் எதற்காக முகஸ்துதி செய்வார்கள்? தற்பொழிவுக்காக. பரியாசக்காரர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் டேஷ் இல்லாதவர்களுமாமே. ஆவி இல்லாதவர்களும். நாம் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலரை எவ்வாறு ரட்சிக்க வேண்டும் என்று யூதா குறிப்பிடுகிறார்? பயத்தோടെ ரட்சிக்க வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் டேஷ் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அதிகாரமும். ஆதிமேன்மையை இழந்த தூதர்கள் எங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அந்தகாரத்தில். தேவன் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த டேஷ் நம்மை நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மகிழ்ச்சியோடே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் டேஷ் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அப்போஸ்தலரால். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் டேஷ் வெறுத்து தள்ளுங்கள்.
தன்னை யாருடைய ஊழியக்காரன் என்று யூதா கூறுகிறார்? இயேசு கிறிஸ்துவினுடைய. நான் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலரை எதிலிருந்து இழுக்க வேண்டும்? அக்கினியிலிருந்து. தேவனுடைய சன்னிதானம் எப்படி இருக்கிறது? மகிமையுள்ளதாய். யூதா தன்னுடைய நிருபத்தை எந்த வார்த்தைகளோடு முடிக்கிறார்? ஆமேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் யார்? யூதா. யூதாவின் சகோதரன் யார்? யாக்கோபு. எதை குறித்து எழுதும்படி யூதா மிகவும் கருத்துள்ளவனாய் இருந்தான்? இரட்சிப்பு. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட எதற்காக போராட வேண்டும் என்று யூதா உணர்த்துகிறார்? விசுவாசம். கர்த்தர் தமது ஜனத்தை எங்கிருந்து வரப்பண்ணி இரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார்? எகிப்து. தங்களுடைய ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டது தூதர்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் யாருடைய சரீரத்தை குறித்து பிசாசுடன் எதற்கித்து பேசினான்? மோசே. கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடியது யார்? பிலேயாம். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களாய் இருப்பவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது எது? காரிருள். ஆதாமுக்கு ஏனோக்கு 7ஆம் தலைமுறை. இருமாப்பானவைகளை பேசுவது யார்? வாய். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிறவர்களாய் தோன்றுவது யார்? பரியாசக்காரர். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே எவை அவர்களை தப்புவிக்க மாட்டாது? நித்திய ஜீவன். ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தவன் யார்? ஏனோக்கு. கடைசி காலத்திலே யார் தோன்றுவார்கள்? பரியாசக்காரர்கள். பிசாசை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாதவர் யார்? மிகாவேல். பிசாசை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னது யார்? மிகாவேல். சொப்பனக்காரர் யாருடைய வழியில் நடக்கிறார்கள்? காயின். சொப்பனக்காரராகிய இவர்களுக்கு என்றென்றைக்கும் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? காரிருள். ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தவர் ஏனோக். அவபக்தி என்ற வார்த்தை யூதா நிருபத்தில் எத்தனை முறை வருகிறது? 4. சொப்பனக்காரராகிய இவர்களுடைய வாய் எதை பேசும்? இருமாப்பானவைகளை. சொப்பனக்காரராகிய இவர்கள் தற்பொழிவுக்காக என்ன செய்வார்கள்? முகஸ்துதி. யூதா யார்? யாக்கோபினுடைய சகோதரன் மற்றும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். யூதா நிருபம் யாருக்காக எழுதப்பட்டது? பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் மற்றும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு. யூதா நிருபம் யாரால் எழுதப்பட்டது? யூதா. உங்களுக்கு எது பெருக கடவது? இரக்கமும் சமாதானமும் அன்பும். எதை உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருந்த போது என்று யூதா கூறுகிறார்? பொதுவான இரட்சிப்பை குறித்து. எதை நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று யூதா கூறுகிறார். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. கர்த்தர் தமது ஜனத்தை தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து யாரை அழித்தார்? விசுவாசியாதவர்களை. சோதோம் குமோரா பட்டணத்தார்களும் அவைகளைச் சூழ்ந்த பட்டணத்தார்களும் எந்த அக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? நித்திய அக்கினியின்.
யார் விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சொதோம் கொமோரோ பட்டணத்தார்களும் சோதோம் கொமோராவை சூழ்ந்த பட்டணத்தார்களும். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது என்று எழுதியது யூதா. எதை குறித்து எழுதும்படி யூதா கருத்துள்ளவனாய் இருந்தான்? பொதுவான இரட்சிப்பை குறித்து. எதற்கு ஏதுவாக தேவனுடைய கிருபை புரட்டப்பட்டது? காம விகாரத்துக்கு ஏதுவாக. ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் எந்த வழியாய் நுழைந்து இருக்கிறார்கள்? பக்க வழியாய். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எங்கிருந்து வர பண்ணினார்? எகிப்து தேசத்திலிருந்து. தேவன் விசுவாசியாதவர்களை என்ன செய்தார்? அழித்தார். தங்களுடைய ஆதிமேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டவர்கள் யார்? தூதர்கள். தூதர்கள் எதனால் கட்டப்பட்டு அந்தகாரத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? நித்திய சங்கிலிகளால். நித்திய சங்கிலிகளால் கட்டி தூதர்களை அந்தகாரத்திலே எதற்கென்று தேவன் அடைத்து வைத்திருக்கிறார்? மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று. சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் என்ன பாவம் செய்தார்கள்? விபச்சாரம். நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் யார்? சோதோம் குமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தாரும். பிரதான தூதன் பெயர் மிகாவேல். மோசேயினுடைய சரீரத்தை குறித்து தர்க்கித்து பேசியது யாரிடம்? பிசாசிடம். மிகாவேல் தூதன் பிசாசை எப்படி குற்றப்படுத்த துணியவில்லை? தூஷணமாய். கூலிக்காக வஞ்சகத்தில் விரைந்தோடினவன் யார்? பிலேயாம். யார் எதிர்த்து பேசின பாவத்தின் நிமித்தம் கெட்டு போனார்கள்? கோரா. காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிறது எது? தண்ணீரற்ற மேகங்கள். மார்க்கம் தப்பி அலைகிறது எது? நட்சத்திரங்கள். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளை போன்றவர்களுக்கும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களைப் போல் இருப்பவர்களுக்கும் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? காரிருள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஈனோக்கு. கர்த்தர் யாரோடு கூட வருகிறார் என்று ஏனோக்கு முன்னறிவித்தான், 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னவர்கள் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள். தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரிகாசக்காரர் எப்பொழுது தோன்றுவார்கள்? கடைசி காலத்திலே. பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் யார்? பரிகாசக்காரர். உங்களை எதின் மேல் உறுதிப்படுத்தி கொள்ள யூதா கூறினார்? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். யாருடைய இரக்கத்தை பெற காத்திருக்கும்படி யூதா கூறினார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை. யாருடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய அன்பிலே. எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. எதை வெறுத்து தள்ள வேண்டும் என்று யூதா கூறுகிறார்? மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை. தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமை உள்ளவர் யார்? தேவன். தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகியவர் யார்? தேவன். யாருக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று யூதா கூறியிருக்கிறார்? நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு. மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் அன்பின் விருந்துகளில் எப்படி இருக்கிறார்கள்? கரைகளாய். தேவன் நம்மை எப்படி காக்கிறார்? வழுவாதபடி. யாரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு யூதா எழுதுகிறார்? தேவனால். பக்க வழியாய் நுழைந்தவர்கள் யார்? மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள். தங்கள் ஆதிமேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள் எதை விட்டு விட்டார்கள்? தங்கள் வாசஸ்தலத்தை.
மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் யாருடைய வழியில் நடக்கிறவர்கள்? காயின். எதற்காக தைரியமுள்ளவர்களாய் போராட வேண்டும் என்று யூதா எழுதியிருக்கிறார்? விசுவாசத்திற்காக. ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலித்த பக்தியற்றவர்கள் எதற்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது? ஆக்கினைக்கு. மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் எதை போல தங்களை கெடுத்து கொள்கிறார்கள்? புத்தி இல்லாத மிருகங்களைப் போல. யாருக்கு ஐயோ என்று யூதா எழுதுகிறார்? மறுதலிக்கிற பக்தியற்றவர்களுக்கு. மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் எதை தூஷிக்கிறார்கள்? தங்களுக்கு தெரியாததை. தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்ளுகிறவர்கள் யார்? மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள். மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் யாரை மேய்த்து கொள்ளுகிறார்கள்? தங்களை தாங்களே. பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனவர்கள் யார்? மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள். தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்பவர்கள் யார்? மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள். யாருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும்? மறுதலிக்கிற பக்தியற்றவர்களின் வாய். முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறவர்கள் யார்? மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள். மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறவர்கள் யார்? மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் யார்? யூதா. கடின வார்த்தை பேசினவர்கள் யார்? அவபக்தியுள்ள பாவிகள். அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிப்பதற்கு வருகிறவர் யார்? கர்த்தர். எந்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று யூதா எழுதியிருக்கிறார்? பரிசுத்த ஆவிக்குள். நீங்கள் எந்த அறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? பகுத்தறிவு. யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் மொத்தம் எத்தனை வசனங்கள் உள்ளன? 25. எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கு யார் வருகிறார் என்று ஏனோக்கு முன்னறிவித்திருந்தான்? கர்த்தர். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற யார் தோன்றுவார்கள்? பரியாசக்காரர். பிரியமானவர்களே, மகா பரிசுத்தமான எதின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டிருங்கள் என்று யூதா கூறுகிறார்? விசுவாசத்தின் மேல். பரிசுத்த ஆவிக்குள் என்ன செய்யுங்கள் என்று யூதா கூறுகிறார்? ஜெபம் பண்ண வேண்டும். யாருடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று யூதா கூறுகிறார்? தேவனுடைய அன்பிலே. நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம். எதை பெற காத்திருங்கள் என்று யூதா கூறுகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை. எங்கு மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவராய் தேவன் இருக்கிறார் என்று யூதா கூறுகிறார்? தேவனுடைய மகிமையுள்ள சன்னிதானத்தினாலே. இரட்சகரான தேவன் ஒருவரே என்ன உள்ளவராய் இருக்கிறார் என்று யூதா கூறுகிறார்? ஞானம். யாருக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று யூதா கூறுகிறார்? இரட்சகரான தேவனுக்கு. யார் கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள்? பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர். யார் தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள்?
பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர். பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர் எந்த மரத்தை போல் இருக்கிறார்கள்? இலையுதிர்ந்த கனியற்ற 2 தரம் செத்து வேரற்று போன மரத்தை போல இருக்கிறார்கள். பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர் காற்றுகளால் அடிந்தோடுகிற எந்த மேகங்களாய் இருக்கிறார்கள்? தண்ணீரற்ற. பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர் தங்கள் அவமானங்களை எந்த கடல் அலைகளைப் போல இருக்கிறார்கள்? நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளைப் போல இருக்கிறார்கள். பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலருக்காக என்றென்றைக்கும் எது வைக்கப்பட்டிருக்கிறது? காரிருள். பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர் மார்க்கம் தப்பி அலைகிற எதை போல் இருக்கிறார்கள்? நட்சத்திரங்கள். பக்க வழியாய் நுழைந்திருக்கிறவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களுடன் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தவர் ஏனோக்கு. யார் கர்த்தருக்கு விரோதமாய் கடின வார்த்தைகளை பேசினார்கள்? அவபக்தியுள்ள பாவிகள். யார் வழுவாதபடி உங்களை காப்பார் என்று யூதா கூறுகிறார்? இரட்சகராகிய தேவன். யார் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் என்று யூதா கூறுகிறார்? ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் மற்றும் தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு எதுவாக புரட்டுகிறவர்கள். சொப்பனக்காரராகிய யார் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள்? பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர். எதை போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர் தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல. யார் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள்? பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர். பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர் யாருடைய வழியில் நடந்து கெட்டு போனார்கள்? காயினுடைய வழியில். யார் சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள்? பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர். யார் ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது என்று யூதா கூறுகிறார்? ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் மற்றும் தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு எதுவாய் புரட்டுகிறவர்கள் ஆக்கினைக்குள்ளாவார்கள். யார் பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கெட்டு போனார்கள்? பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர். பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர் உங்கள் அன்பின் விருந்துகளில் எவ்வாறு இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள் என்று யூதா கூறுகிறார். கரைகளாய். யாருக்கு ஐயோ? பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர். ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக யார் போராட வேண்டும்? பரிசுத்தவான். ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக அவர்கள் எப்படி போராட வேண்டும்? தைரியமாய். நாம் தேவனுடைய கிருபையை அவர்கள் எப்படி புரட்டுகிறார்கள்? நமது தேவனுடைய கிருபையை அவர்கள் காம விகாரத்திற்கு எதுவாக. யார் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள்? பக்தியற்றவர்கள். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி என்ன செய்தார்? ரட்சித்தார். தேவன் வனாந்தரத்தில் யாரை அழித்து போட்டார்? விசுவாசியாதவர்களை. தங்களுடைய ஆதிமென்மையை காத்து கொள்ளாதவர்கள் தூதர்கள். கர்த்தர் மகாநாளின் நியாயத்தீர்ப்புக்கென்ற நித்திய சங்கிலிகளினாலே யாரை கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்? தங்களுடைய ஆதிமென்மையை காத்து கொள்ளாத மற்றும் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை. சொப்பனக்காரர் எதை அசுசிப்படுத்தி கொண்டு எதை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள்?
மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். மாம்சத்தை அசுத்திப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். யார் கூலிக்காக வஞ்சகம் செய்தது? பிலேயாம். முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் யார்? பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர், அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள். அவபக்தியுள்ளவர்களின் வாய் எதை பேசும்? இருமாப்பானவைகளை. தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறவர்கள் யார்? பக்க வழியாய் நுழைந்திருக்கிற சிலர், அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள். அவபக்தி உள்ளவர்கள் தற்பொழிவுக்காக எதை செய்தார்கள்? முகஸ்துதி. பிரியமானவர்களே, யாரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் என்று யூதா கூறுகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று யார் கூறினார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள். பிரிந்து போகிறவர்களும் ஜன்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் யார்? பரியாசக்காரர். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக எதை பெற காத்திருங்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை. எப்படிப்பட்டவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோടെ ரட்சிக்க வேண்டும் என்று யூதா கூறுகிறார். பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து. எதினால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று யூதா கூறுகிறார். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை. யூதா நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு. யூதா இந்த நிருபத்தில் எதை எழுதி உணர்த்துவது அவசியமாய் கண்டது என்றார்? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று. மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் நமது தேவனுடைய கிருபையை எதற்கேதுவாக புரட்டுகிறார்கள்? காம விகாரத்துக்கு ஏதுவாக. ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. யாரை குறித்து? ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள். மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் நம்ம தேவனுடைய கிருபை எதற்கு போராட்டுகிற காம விகாரத்திற்கு. யார் பக்க வழியை நுழைந்திருக்கிறார்கள்? மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர். கர்த்தர் தமது ஜனத்தை எங்கிருந்து வர பண்ணி ரட்சித்து பின் விசுவாசியாதவர்களை அழித்தார்? எகிப்து தேசத்திலிருந்து. தூதர்களை அந்தகாரத்தில் எதற்கென்று எப்படி அடைத்து வைத்திருக்கிறார்? மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி. யார் அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? சொதோம் கொமோர பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும். யார் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள்? சொப்பனக்காரர். எந்த சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள்? புத்தியில்லாத மிருகங்களின் சாயல் சுபாவப்படி. எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகினவன் யார்? கோரா.
எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும், அவபக்தி உள்ளவர்கள் கிரியைகளின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தவர் யார்? ஏனோக்கு. அவபக்தி உள்ளவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் எப்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். தங்கள் இச்சைகளின் படி. பரியாசக்காரர் எப்படிப்பட்டவர்கள்? பிரிந்து எப்படிப்பட்டவர்கள் பரியாசக்காரர்? பிரிந்து போகிறவர்களும் ஜன்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும். நாம் எதின் மேல் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நாம் எதிலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய அன்பிலே. எதற்கேதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. நாம் சிலரை எங்கிருந்து இழுத்து விட வேண்டும்? அக்கினியில் இருந்து. எப்படி ரட்சிக்க வேண்டும்? பயத்தோடே. எதை வெறுத்து தள்ள வேண்டும்? மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை. நம்முடைய இரட்சகரான தேவன் நம்மை எப்படி காப்பார்? வழுவாதபடி. இரட்சகரான தேவன் மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை எப்படி நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்? மிகுந்த மாசற்றவர்களாய். நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய. யூதா நிருபத்தின் கருப்பொருள் என்ன? விசுவாசத்தில் நிலைத்திருத்தல். யூதா நிருபத்தின் நோக்கம் என்ன? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும்.